அத்தியாயம் 37 அதிகாரப்பூர்வ தரவரிசை. வரவேற்புப் பெண்ணைப் பின்தொடர்ந்து மிருதன் வேறொரு அறைக்குச் சென்றான். இருப்பினும் அவர்களுடன் ஒரு நடுத்தர வயது மனிதர் இருந்தார். அவர் இந்த விழிப்புணர்வு மையத்தில் ஒரு தொழிலாளி போல் தோன்றினார். ஏனெனில் அவர் ஒரு மருத்துவர் அல்லது விஞ்ஞானி அல்லது அந்த வழியில் ஏதோ ஒன்றைப் போல வெள்ளை கோட் அணிந்திருந்தார். ஆனால் மிருதன் ஒருவரையொருவர் வரவேற்ற பிறகு மற்றவரைச் சிறிது நேரம் மட்டுமே பார்த்தான். அவரை முன்பு பார்த்திருக்கலாம், ஒருவேளை அவன் கடந்த காலத்தில் இங்கு வந்தபோது பார்த்திருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் இந்த எண்ணங்களை தன் தலையிலிருந்து அகற்ற அவன் விரைவில் தலையை ஆட்டினான். ஏனென்றால் இது ஒன்றும் விசித்திரமானதல்ல, ஏனென்றால் இதுதான் விழிப்புணர்வு மையம். அவன் வேறு யாரையும் விட அடிக்கடி சென்ற இடம். எனவே அந்த இடத்தில் முன்பு சந்தித்த ஒருவரை சந்திப்பது அதிகம் யோசிக்க வேண்டிய ஒன்றல்ல. அந்த எண்ணத்துடன் வரவேற்புப் பெண்ணின் பின்னால் அவன் நெருக்கமாகப் பின்தொடர்ந்தான். மானா அளவீட்டுத் துறை. அவர்கள் இங்கு வந்து அவரது சக்தி அல்லது மானாவை அளவிடுகிறார்கள். ஒரு செயல்பாட்டில் தொடர்புடைய மானா தரவரிசையைப் பெறுகிறார்கள். அதன் பிறகு முடிவு அவனது அளவிடப்பட்ட புள்ளிவிவர முடிவின் தரவரிசையுடன் இணைக்கப்படும். இதனால் இறுதியில் அதிகாரப்பூர்வ தரவரிசையைப் பெறுவார்கள். இருப்பினும் இது அவனது திறனை மதிப்பிடுவதற்காக மட்டுமே. எனவே இறுதித் தீர்ப்பை வழங்க அவர்கள் ஒவ்வொரு அடிப்படை புள்ளிவிவரத்தையும் அளவிட வேண்டியதில்லை. விரிவான அளவீடு எடுக்க விரும்பினால் நீங்கள் ஹண்டர் அசோசியேஷனை மட்டுமே பார்வையிட முடியும். அங்கு அவர்கள் பல்வேறு ஆற்றல்களின் துல்லியமான அளவீடுகள் மற்றும் வேகம், சுறுசுறுப்பு, சகிப்புத்தன்மை மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய அடிப்படை புள்ளிவிவரங்களுக்கான சிறப்பு அளவீட்டு கருவிகளைக் கொண்டிருந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக மிருதன் தனது உடலில் உள்ள மற்ற ஆற்றல்களுக்குப் பதிலாக தனது மந்திர சக்தியைச் சரிபார்க்க முடிவு செய்தான். அந்த நேரத்தில் அவன் பெரும்பாலும் மற்ற ஆற்றல் வடிவங்களை விட மந்திர சக்தியைப் பயன்படுத்தினான். அவனது மாயாஜால ஆற்றலை அளவிடுவதற்கான இயந்திரத்தை அவர்கள் தயார் செய்து கொண்டிருந்தபோது அவன் பக்கத்தில் நின்று கொண்டு தனது சிஸ்டத்தில் தனது ஆற்றல் பகுதியைப் பார்த்தான். ஆற்றல்களின் பட்டியல்: மனா, மந்திர ஆற்றல் 1000, உலக சாராம்சம், ஆன்மீக ஆற்றல் 10, குய், உயிர் சக்தி சோகஸ்மெலி 150, பரிணாம ஆற்றல், இரத்த ஆற்றல் 600, சையோனிக் ஆற்றல், மன ஆற்றல் சோகஸ்மெலி 87.5, மாய சக்தி, ஆன்மா சக்தி 40, காம்பாட் சிஸ்டம் பவர் லெவல்கள். பரிணாம மண்டலம் 1, முதல் கட்ட பரிணாம வளர்ச்சியடைந்த மனித மண்டலம் 600,000, மார்ஷியல் ராஜ்யம் 1, முதல்நிலை மார்ஷியல் சீடர் ராஜ்யம் 150-200, சாகுபடி மண்டலம் 0, எதுவுமில்லை 10-100, மாயாஜால உலகம் 4, தொடக்க நிலை 4ஆம் வட்ட மந்திரவாதி உலகம் 1000-1299, செய் ரியல்ம் 0, எதுவுமில்லை 87.5-200, மிஸ்டிக் ரியல்ம் 0, எதுவுமில்லை 40 இன் கீழ் 200. இந்த கட்டத்தில் முன்னால் இருந்த நடுத்தர வயது மனிதர் சில கேபிள்கள் இணைக்கப்பட்ட நீல நிற உருண்டையில் தனது கையை வைக்கும்படி மிருதனை வற்புறுத்தினார். பின்னர் அவர் அவனுக்கு விளக்கினார், இது மந்திர சக்தியை அளவிடும் சாதனம். இது உங்கள் உடலுக்குள் இருக்கும் மந்திர சக்தியை ஒழுங்குபடுத்தும் அதே வேளையில் நீங்கள் அதில் மாற்றும் மந்திர ஆற்றலின் அளவை அடிப்படையாகக் கொண்டு உங்களிடமுள்ள இருப்பு மானா அல்லது மந்திர ஆற்றலின் அளவை அளவிடவோ அல்லது தோராயமாக மதிப்பிடவோ முடியும். இதை இன்னும் விரிவாக விளக்குவது மிகவும் சிக்கலானது. ஆனால் ஒரு சிறிய அலட்சிய விலகலுடன் உங்களிடம் எவ்வளவு மானா உள்ளது என்பதை இது தோராயமாக சொல்ல முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இருப்பினும் இறுதியில் காட்டப்படும் பொதுவான முடிவை இது பாதிக்காது. இந்த விளக்கத்தைக் கேட்டு மிருதன் புரிந்து கொண்டதாகத் தலையசைத்துவிட்டு பின்னர் முன்னோக்கிச் சென்று தனது வலது கையை நீல உருண்டையின் மீது வைத்தான். விரைவில் அவன் பயன்படுத்த விரும்பும் ஆற்றலை உணர்ந்து துல்லியமாகக் கண்டறிய கண்களை மூடிக்கொண்டான். அவன் கோலத்திற்குள் சிறிது மானாவை ஊற்ற முயன்றான். ஆனால் கோலானது எந்த ஒளியையும் வெளியிடவில்லை. பின்னர் நடுத்தர வயது மனிதர் பரிந்துரைத்தபடி அவன் தனது மெரிடியன்கள் மூலம் சுழற்சி மூலம் தனது உடலுக்குள் இருக்கும் ஆற்றலையும் கட்டுப்படுத்தினான். நிச்சயமாக சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த உருண்டை ஒரு பிரகாசமான வெளிர் நீல ஒளியை வெளியிட்டது. அதன் முடிவு விரைவில் அளவீட்டு சாதனத்திற்கு அடுத்ததாக திட்டமிடப்பட்ட திரையில் காட்டப்பட்டது. மானா புள்ளிகள் 1000. 1000 மானா புள்ளிகள். அது 4வது வட்ட மந்திரவாதியின் அதே அளவு இல்லையா? மிருதனின் பின்னால் இருந்த 2 பேரும் அதிர்ச்சியடைந்த குரல்கள் கத்தினர்.
முடிவுகளைப் பார்த்ததும் நடுத்தர வயது ஆணும் வரவேற்புப் பெண்ணும் கூச்சலிட்டனர். உண்மையில் இந்த முறை வரவேற்புப் பெண் மட்டுமல்ல, நடுத்தர வயது ஆணும் முடிவை பார்த்து ஆச்சரியப்பட்டார். பின்னர் அவர் அவநம்பிக்கையுடன் முணுமுணுத்தார். இவ்வளவு மானா ஏற்கனவே அவன் ஒரு மந்திரவாதி கூட இல்லையா? பொதுவாக வலுவூட்டல் அல்லது மேம்பாட்டு வகை திறன்களைக் கொண்டவர்களுக்கு ஆரம்பத்தில் அவ்வளவு மானா திறன்கள் இருக்காது. ஏனெனில் அவர்கள் ஏதோ ஒரு அம்சத்தில் பரிணமித்த மனிதனைப் போலவே இருந்தனர். எனவே பெரும்பாலான நேரம் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள். பரிணமித்த மனிதர்கள் பொதுவாக தனித்துவமான திறன்களைக் கொண்டுள்ளனர். அவை அடிப்படையில் தங்கள் உடல்களை மாற்றுவதை உள்ளடக்கியது. இதன் காரணமாக அவர்கள் பொதுவாக தங்கள் திறன்களுக்கு மாறுபாட்டைக் கொண்டுள்ளனர். உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட காட்டு விலங்காக தங்கள் பண்புகளைப் பெறுவது அல்லது வெறுமனே மற்ற வடிவங்களுக்கு மாறுவது. சாதாரண உடல் வளர்ச்சி அல்லது வலுவூட்டல் வகை விழிப்புணர்வைக் கொண்டவர்கள் அவர்களுடன் ஒப்பிட முடியாது. இந்த இளைஞன் ஒரு பரிணமித்த மனிதனாக இருந்திருந்தால், அவன் உண்மையை அறியாதவராகவோ அல்லது உண்மையை மறைத்தவராகவோ இருந்தாலொழிய, அப்படியானால் வலுவூட்டல் வகை விழிப்புணர்வைப் பெற்றிருந்தாலும் அவனது மானா புள்ளி ஏன் இவ்வளவு அதிகமாக இருந்தது என்பது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இது உண்மையில் ஏதோ ஒரு திறன் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை, ஆனால் ஒரு பரிணமித்த மனிதனின் திறனாக இருக்கலாம். அதாவது அவனது மானா வளர்ச்சிக்கான சாத்தியமான இடம் உள்ளது. ஏனெனில் அவரது மன தற்போது ஒரு திறமையான மந்திரவாதியின் மானா குலத்தைப் போல வலுவாக உள்ளது. மிகவும் சுவாரஸ்யமானது. நடுத்தர வயது மனிதர் ஆழமாக யோசித்து, பின்னர் அந்த இளைஞனின் அசாதாரண மானா குலத்தைப் பற்றிய முழுமையான புரிதலுடன் முடித்தார். சில கணங்களுக்குப் பிறகு, முடிவுகளை உறுதிப்படுத்த சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு மின்னணு குரல் திடீரென்று ஒலித்தது. அளவீடு முடிந்தது. 1000 மானா புள்ளிகள். இந்த நேரத்தில் நடுத்தர வயது மனிதர் எழுந்து வந்து மிருதனின் அருகில் நின்று அவனது தோளைத் தட்டிக்கொண்டு பின்னர் ஒரு அன்பான தொனியில் கூறினார், உங்கள் மானாகுளம் 4வது வட்ட மந்திரவாதியின் மானாகுளம் போன்றது. இது தரம் மற்றும் உங்கள் உடல் வலிமையுடன் வலுவூட்டப்பட்ட நிலையில் இணைந்தால் நீங்கள் தர உயர்நிலையைப் பெறுவீர்கள். மிருதன் வேண்டுமென்றே ஒரு ஆச்சரியமான முகபாவனையைக் காட்டினான். இருப்பினும் மற்ற தரப்பினர் தவறாகப் புரிந்து கொண்டு, நீங்கள் மனச்சோர்வடைய வேண்டியதில்லை, ஏனென்றால் உங்கள் தற்போதைய மானாபூல் மூலம் மட்டும் நீங்கள் ரேங்க் லோஸ்டேட்டை பெற வேண்டும். ஆனால் உங்கள் உடல் வலிமை ரேங்கில் இருந்ததைக் கருத்தில் கொண்டு நாங்கள் உங்களுக்கு ரேங்க் ஹைஸ்டேட்டை வழங்கினோம். ஒருவரின் உடல் வலிமையை விட அவர்களின் ஆற்றலின் அளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மிருதன் அவர் சொல்வதை கவனமாகக் கேட்டுவிட்டு, எனக்கு புரிகிறது என்று மரியாதையுடன் தலையசைத்தார். நடுத்தர வயது மனிதரும் அவனது அமைதியான நடத்தையில் மகிழ்ச்சியடைந்து தலையசைத்தார். பின்னர் அவனிடம் கூறினார், இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டோம். உங்கள் அடையாள அட்டை சில நிமிடங்களில் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதால் நீங்கள் இப்போதைக்கு இங்கேயே காத்திருங்கள். சரி, மிருதன் பதில் அளித்தான். சில நிமிடங்கள் கழித்து அந்த நடுத்தர வயது மனிதர் தனது பெயர் மற்றும் பதவி தைரியமாக பட்டியலிடப்பட்ட தனது விழித்தெழுந்தவரின் அடையாள அட்டையைக் கொண்டு வந்தார். நிச்சயமாக அவனது திறன் வகை மற்றும் பிற இதர தகவல்கள் தொடர்பான பிற விவரங்கள் இருந்தன. அடிப்படையில் இது மிருதனின் மாணவர் அடையாள அட்டை மாதிரி இருந்தது, சிறிய வித்தியாசத்துடன். அவனது மானா கையொப்பம் அதில் பதிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த அடையாள அட்டை காணாமல் போனால் அவர்கள் விரும்பினாலும் கூட யாரும் அதைப் பயன்படுத்த முடியாது. மேலும் இந்த விழித்தெழுந்தவரின் அடையாள அட்டையில் உள்ள தகவல்களைக் காண்பிக்க, அதில் உள்ள தகவல்கள் காண்பிக்கப்பட அவன் தனது மந்திர ஆற்றலின் ஒரு சிறிய துளியைச் சேர்க்க வேண்டியிருந்தது. இந்த அட்டை ஒரு வகையில் மந்திர ஆற்றல் பயனர்களுக்கு மட்டுமே தனிப்பயனாக்கப்பட்டது. எல்லாம் சரி செய்யப்பட்ட பிறகு வரவேற்புப் பெண் மிருதனை வெளியே அழைத்துச் சென்றார். பின்னர் சிறிது நேரத்திலேயே கட்டிடத்தை விட்டு வெளியேறினான். மிருதன் சென்ற பிறகு வரவேற்புப் பெண் திடீரென்று கட்டிடத்திற்கு வெளியே செல்லும் கதவை பார்த்துக்கொண்டே ஒரு சிந்தனை முகபாவனையைக் காட்டினாள். பின்னர் அவள் திடீரென்று யோசனையில் மூழ்கி தன்னைச் சுற்றியுள்ளதை கவனிக்காமல் வெறுமையாக முணுமுணுத்தாள். மிருதன் உண்மையிலேயே மிகவும் பரிச்சயமானவனாகத் தெரிகிறான். ஏன் அவனை நான் முன்பு எங்கோ பார்த்தது போல் உணர்கிறேன். இந்த நேரத்தில் நடுத்தர வயது மனிதர் திடீரென்று எங்கிருந்தும் அவளை அணுகி தெரிந்த தொனியில் கூறினார், என்ன அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? அதைக் கேட்டதும் லீனா, முட்டாள்தனமாகப் பேசுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். ஆ, இல்லை ஐயா, அது நான் இல்லை. அவள் திடுக்கிட்டு தன்னை நியாயப்படுத்த முயன்றாள். ஆனால் நடுத்தர வயதுக்காரர் அலட்சியமாக கையை அசைத்து அவளிடம் கூறினார், அதைப் பற்றி கவலைப்படாதே.
நான் உன்னை கேலி செய்தேன். நீ ஏதோ அநாகரிகமான கருத்தைச் சொல்லவில்லை என்பது எனக்குத் தெரியும். ஆனால் உன் கூற்றில் நீ தவறாக இல்லை. நான் கூட அவனை முன்பு சந்தித்தது போல் உணர்ந்தேன். அது வெறும் ஒரு முறை மட்டுமல்ல. அவன் தன் பெற்றோருடன் அடிக்கடி இங்கு வந்து தனது திறனை எழுப்பிய ஒரு குழந்தையை நினைவூட்டுகிறான். ஆனால் இயந்திரம் எப்போதும் அவனது உடலில் ஒரு அவுன்ஸ் கூட சக்தி இல்லாததை ஒவ்வொரு முறையும் பதிவு செய்தது. பல்வேறு வகையான சக்திகளுக்கு ஆளான பிறகும் அது மீண்டும் மீண்டும் அதே விளைவாகவே இருந்தது. அந்த நேரத்தில் நான் ஒரு சக ஊழியரை பார்க்க மட்டுமே வந்தேன். அந்த குழந்தை தனது திறனை எழுப்ப உதவத் தவறிய பிறகு அவன் துயரத்தில் இருப்பதைக் கண்டுபிடித்தேன். அது இறுதியில் நான் அவனுக்கு உதவுவதில் முடிந்தது. ஆனால் இறுதியில் அந்த குழந்தையை எழுப்ப உதவத் தவறிவிட்டேன். ஆனால் அந்த குழந்தை அவனாக இருக்க முடியாது, இல்லையா? மிகவும் பாவம். அப்போது நான் அவனுடைய பெயரை பார்க்க கவலைப்படவில்லை. அதனால் அது அந்த காலத்துப் பையனா என்று என்னால் உறுதியாகச் சொல்ல முடியாது. அது சரி. அவன் ரொம்ப பரிச்சயமானவன் மாதிரி தெரியுதுன்னு நான் நினைச்சதுல ஆச்சரியமே இல்ல. அந்தப் பையனையும் அவன் பெற்றோர்களையும் ஒவ்வொரு தடவை வந்தப்போ பதிவு பண்ணினது நான்தான்னு எனக்கு ஜாபகம் இருக்கு. அப்போதான் அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா அவங்க பெற்றோர் இந்த ஊருல ரொம்ப பிரபலமா இருந்ததால எனக்கு அதுல எந்தப் பிரச்சினையும் இல்லை. அவள் நினைவுகளை நினைவு கூர்ந்தாள். பின்னர் வரவேற்பு பெண் லீனாவிற்கு திடீரென ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. பின்னர் அவள் சந்தேகத்துடன் உறுதிப்படுத்தும் விதமாகக் கேட்டாள், சார், அது அவன் இல்லை என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா? அவனுக்கு இந்த நகரத்தில் ஸ்மித் குடும்பத்தின் அதே குடும்பப் பெயர் ஸ்மித் கூட இருந்தது.